மோகன் வந்துட்டாரு. இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த இனிய காலையில் ஆம், தமிழ் கற்போம் குழு வழியாக தமிழரங்கத்தில் செய்யுட்கோவை என்ற பயிற்சியை நாம் தைத்திருநாள் அன்று தொடங்கினோம். தைத்திருநாள் தொடங்கிய அந்த பயிற்சி இப்பொழுது கிட்டத்தட்ட 35 யாப்புக்களை அறிமுகம் செய்து பயிற்சி கொடுத்து பாட வைத்து ஆ, நடத்தி வருகின்றோம். இடையே சில பயிற்சிகள் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று முதல் பயிற்சியாக ஒன்று கொடுத்தோம். பிறகு இரண்டாம் பயிற்சியாக ஒரு குட்டி காப்பியத்தை அறுசீர் எழுசீர் கழிநெடிலடி ஆசிரிய மண்டலங்கள் 17 கொண்டு 20 பாக்களுக்குள் ஒரு கதையை செய்து தரும்படி ஈரேழு அன்பர்களை கோரியிருந்தோம். அவர்கள் அப்பணியை தலைமேற்கொண்டு அழகாக செய்து முடித்து நேற்று இரவே எனக்கு விடுத்து விட்டனர். இன்று அதன் அரங்கேற்றம் தொடங்குகின்றது. அந்த அரங்கேற்றத்தினை குட்டி காப்பி அரங்கேற்றம் என்று பெயர் கொடுத்து நாம் மகிழ்ச்சியாக தொடங்கியிருக்கின்றோம். அதனை ஐயா நாகராசனார், வேலூர் நாகராசனார் ஓதுவார் அவர்கள் ஒரு திருப்பாடலை பாடி தொடங்கி வைக்க அன்புடன் கோருகிறேன். ஐயா மியூட் மியூட் எடுக்கணும் ஐயா. இன்னும் எடுக்கல. நான் எடுத்து பார்க்கிறேன். ஆ, ஆயிடுச்சு. திருச்சிற்றம்பலம் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. 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 திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் குப்புவர்தம் கை பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெரும் துறையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்ட கோவால் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதங்கானம் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஆம், என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அம்மா பிட்டுக்கு மண் சுமந்த கதையைத்தான் பாடப்போகிறார் என்று தெரிந்து கொண்டு என்னவோ முத்துண்ட கதையை பாடி ஐயா தொடங்கி வைத்தார். ஆம், நம் ஆம், பெருமதிப்பிற்குரிய செல்வனாகிய அம்மா அவர்கள் இன்று பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பாட அணியமாக உள்ளார். ஆம், அம்மையார் நம் கோவை பயிற்சியில் தொன்று தொட்டே தொடங்கி ஆம், அவர் அனைத்து யாப்புகளையும் விடாது பயின்று வருபவர். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பயிற்சியை அந்த நாளே முடித்து விடும் ஒரு கொள்கையை உடையவர். அந்த அளவில் அவர் தம் பாக்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் அனைவரும் கண்டு வருகிறோம். ஆஹ், இப்பொழுது அவர் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். நான் திரையை காட்டுகிறேன். அம்மையாரை அழைக்கிறேன். ஆஹ், ஒரு நொடி. உம்,
இது இல்லை இல்லையா? ம். இங்கேருந்து போச்சு இந்த கோப்பு. ஒரு நொடி ஒரு நொடி மக்களே. கோப்பை காணாம போச்சு. அம்மா வாங்க. உங்க பாட்டு இப்பொழுது திரையில் தெரியும். ஆம், நண்பர்களே, திரை தெரியுதா? தெரியுதுங்க. ஓ, ஆ, ம். அம்மா வாங்க. எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்கிக் கொண்டு எங்களுக்கு மரபு கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரபு ஆசான் கவனப்பன் ஐயா அவர்களையும் வணங்கி, இங்கே கூடியிருக்கின்ற கவி ஆளுமைகள் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய பாடலை தொடங்குகிறேன். இங்கே மண் சுமந்த பெருமான் என்ற தலைப்பிலே என்னுடைய இலக்கிய பாடல்களை முன்வைப்பதற்கு முனைகின்றேன். நான் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவள். கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் என்ற சிற்றூரிலே வசிக்கின்றேன். நான் ஒரு ஓய்வு நிலை ஆசிரியர். பாடலுக்கு செல்வோம். முதற்கண் காப்பு பாடல். தொந்தி வைத்து கணபதியே தோயும் பிறவி புவியிதனில் அந்தம் ஆதி இல்லாதான் அடியார் கிறங்கி வந்தொரு கால் சிந்தும் மண்ணை கூரையிலே சேர்த்து கொட்டும் அழகனைத்தும் வந்தி கிளவி அனுபவித்த வாய்ப்பும் முறைக்க அருள்வாயே அருமை அருமை. என்று விநாயக பெருமானை வணங்கிக் கொண்டு வந்தி கிளவி வந்தி அம்மையாருடைய அவருடைய பக்தியை அறிமுகம் செய்யும் முகமாக, மதுரை நகரின் செம்மனத்தாள் மாதே வந்தி எனுங்கிழவி கொடுமை கலவா புலனொடுக்கம் புகுந்திருப்ப வாழ்ந்தாளே முதுமை கிரையாய் வறுமையுடன் முற்றும் சிவனே என்றரட்டி மதுவில் ஆழ்ந்த வண்டினவே மன்னரனில் மன்னரனில் நிறைந்தாளே. அந்த அங்கே வாழ்ந்த மதுரை நகரிலே வாழ்ந்த அந்த சும்மன செல்வி என்று சொல்லப்படுகின்ற வந்தி அம்மையார் அந்த புலனொடுக்கத்தோடு இறைவனுடைய சதாகாலமும் நினைப்பவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பக்தி அளப்பரியது.
அடுத்த பாடல் புதுமை அடுத்த கலவா பாட்டு போட் சொல்லுங்க. அது என்னங்கய்யா அது விளங்குங்க. அது என்ன, நாங்கள் எல்லாம் புதுமையாத்தான் எங்களோட புலனொடுக்கங்கள் இருக்குது. ஆனா எங்களால அந்த இப்ப நிகழ்காலத்துல புலனொடுக்கம் வந்து இருக்கிறோம். ஆனா அவங்களால அப்படி முடிய இல்லை. ஆனா பந்தியம்மா உண்மையிலேயே உண்மையான ஒரு புலனொடுக்கத்தோடு இருந்தார் என்பது சுட்டுமுகமாக அவ்வாறு சொல்லி. நல்லது 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 நல்லது. அடுத்த பாட்டு போட்டோமா? உங்களால் முடியாது. ஓமையா அடுத்த பாடல். ம். அதே சொன்ன அந்த ஒழுங்குல விட்டு விட்டாள் பிறவியற பெருமான் சிவனை கை கொண்டாள் அட்ட மூர்த்தம் கொண்டவனை அகத்திலேற்றாள் அனுதினமும் விட்டு விடாத சிந்தையது விரையும் கால்கள் தனை முண்டும் நட்ட மாடும் அவனில்லம் நடப்பாள் வந்தி நலமுடனே. அந்த அவ நடக்கிறதுக்கு முன்னர் அவளுடைய மனமானது இறைவனுடைய திருப்பாதத்தை சேர்ந்து இணைந்து கொண்டிருக்கும். அவருடைய எண்ணங்கள் முழுவதும் இறைவனாகவே இருந்தாள் என்பதை காட்டுவதாக இந்த பாடலும், அவருடைய வாழ்க்கை சீவனமானது விட்டு விட்டுத்தான் நடைபெற்றது என்பதை இந்த பாடல் மூலம் அருமை. கால்கள் தம்மை முந்தும் என்றது ரொம்ப அழகா இருக்கு. அருமை அருமை அருமை. சபை முன்பு. பாண்டி மன்னன் அரி, இதுல அரிமர்த்தன் என்று போடுற இருந்தனா அதை தூக்கி பாண்டி மன்னன் அறிவின்றி கரிக்காய் மணியார் வாசகனை பூண்டில் அடைக்கும் கட்டளையை கூறி போகும் முன்னரங்கேன் ஆண்டானால வாயண்ணல் ஆளி போலும் வைகையினை தூண்டி பெருக்கி ஓடி வந்தே துன்பம் விளைக்க நினைந்தாரே. இந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை கறி வாங்குவதற்காக அனுப்பி அந்த அதிலே தோல்வி கண்டவனாக அவனுடைய மனம் கிளேசப்பட்டு அந்த மாணிக்கவாசகரை அந்த அடைத்த காரணத்தினால இறைவன் மிகவும் சினங்கொண்டு பாண்டிய மன்னன் அரிமர்த்தனுக்கு புத்தி போட்ட மூலமாக இந்த வைகையை பெருகுமாறு நினைக்கிறார். இறைவனுடைய நினைத்த மாத்திரத்தில் நடப்பது இறைவனுடைய செயல்கள். ஆகவே நினைந்தாரு என்ற சொல்லை அங்கு கையாண்டது. அருமை அருமை. நன்றி. கரைகளுக்கு அடங்கிய வைகையும் கரை புரண்டு எழுந்து கை அசைத்தது விரைந்தது கொடிமனை படைத்தது வெறுவர வழித்திட எழுந்தது கரையினை தழுவிய நுரையது தளம்பிட இயல்பினை அழிக்கவே தளம்பிடும் இயல்பினை அழிக்கவே குறைகளும் அரவமும் அதிர்ந்தது குளவியுடனை வரும் மலரவே. வைகை இதுவரை காலமும் கரைகளுக்குள்ள கட்டுப்பட்டு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த இறைவனுடைய திருவுளத்தால அது பொங்கி எழுந்து பிரவாசித்து பாய்ந்து வந்தது. அயல் கிராமங்களும் அயலில் உள்ள வீடுகளும் இயற்கையோடும் மிகவும் அழகாக காட்சியளித்த அந்த இயல்பினை அது அழிப்பதாக எழுந்து வந்தது. அந்த மக்கள் அந்த குழந்தைகளும் எல்லோரும் மலரும் மூலமாக இந்த வைகை எழுந்து வந்தது. அரசன் அதை அறிகிறான். அப்ப உலகினில் அதிசயம் இதுவென உணர்ந்தனன் அயந்தனன் அரசனே
விளக்கிய அமைச்சனை அணுகினன் விரைந்தொரு முடிவினை அறிந்தனன் கலக்கமும் விடுத்தொரு விரைவுடன் கடியவ பணிகளை பணித்தனன் நலம் விளை மதுரையின் குடிகளும் நயந்தனர் பணியினை தொடங்கியே. இது என்ன அதிசயம் என்று அவன் அதிர்ந்து போனான். மயங்கி இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், மக்களை எவ்வாறு காப்பாற்றலாம் என்று அவன இருந்த பொழுது அந்த மாணிக்கவாசகரை அமைச்சராக இருந்த அந்த அவர் சிறையில் அடைபட்டிருந்தவர் அந்த இடத்துல அவரிடம் ஓடி சென்று இந்த நிலைமைக்கு இது செய்யலாம் என்று கேட்டபோது அவர் அணை கட்டுவதற்கு எல்லோருக்கும் பாகம் பிரித்து கொடுங்கள் என்று கூறுகின்றார். அந்த விடயத்தை கை கொண்டு அந்த மக்களுக்கு அவர் அந்த பணியினை பங்கிட்டு கொடுக்கிறார். இந்த பாடல் வண்டி அம்மையாருடைய புகழை சொல்லுவதாக இருப்பதால் மாணிக்கவாசகருடைய வரலாறு இங்கே குறைத்து கூறப்பட்டது. குடிகள் கலந்தனர் பகிர்ந்தனர் குடித்திடு வைகையை தடுக்கவே மெடியிலும் அவரவர் பாகத்தை மிகுத்துமே உயரமாய் கட்டினர் கடிதென வரும் அவள் சினந்தனள் கவலையோடு அனைவரும் இணைந்தனர் துடித்தெழு கொடிகளின் முயற்சிகள் துயர்தரு வைகையை அடக்கவே. மக்கள் தங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கு பங்கிடப்பட்ட பாகத்தை ஓடி வந்து கட்டி கொண்டிருந்தார்கள். வந்தி அம்மையார் மிகுந்த தனிமையோடு வாழும் ஒருவர் ஆகையால் அவர் மிகுந்த தவிப்புக்குள்ளானார். சுக்கனே சோதிக்கின்றாய் சுயமெதும் இல்லை சிவமே தக்கவாறு செய்வேன் தயா உனதருளிலையா துக்கமும் உனக்கே அன்றி துணை என வரும் எனது பக்கலில் வந்து நிற்பாய் பயம் எனதிலையரணே. எனக்கு வருகின்ற துன்பம் உனக்கானது, என்னை சோதிக்கிறாய், நான் என்ன செய்வேன் என்று தவித்து அவர் இறைவனை மன்றாடுகின்றார். அளந்தவன் நிலத்தினில் அணைகிட அவரவர் கடமையை தொடங்கவே பிளந்தொரு அழுகுரல் வந்தி பிளந்த நெஞ்சழுகுரல் வந்தியும் பெருமனை அவனிலம் பூந்தனள் விளம்பிய அழுகுரற் கருணமே விளம்பிய அழுகுரற் கரணுமே விரும்பிய வடிவமும் எடுத்தனன் வளர்ந்தரு சிவனிடம் சரணென வருந்தினள் சகமதை அறிந்ததே. தாயார் தாயார் அந்த இறைவனிடம் தான் அந்த அணை கட்டுவதற்கு என்ன செய்வேன், எனக்கு ஆளில்லையே என்று அந்த வருத்தத்தோடு அவர் உரைத்த அந்த நிலையிலே இறைவன் செய்த செயலானது வந்தியினுடைய அந்த பக்தியை உலகெங்கும் அறியும்படியாக நிகழ்ந்தது. கூலியாளாய் ஒரு வேடமும் கூடையோடு இணைந்திடு தோற்றமும் ஆலிதமாயவன் வந்தனன் அருந்தவ கிளவியின் வாயிலில் சோழியும் முடிப்பனன் உரைத்தனன் சொரிந்திடு பிட்டினை தரிசென பாலிக்கும் அவனது கருணையை பாரித குணத்திடும் வேளையே. இறைவனுடைய கருணையானது இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் வெளிப்பட்டு நிற்கின்றது. அவன் கூலியாளாக வந்து தனது அந்த உலர்கின்ற புட்டு தனக்கு தாழ்ந்து
அவர் தன்னுடைய கூலியை கேட்டுக் கொள்கிறார். ஏனெனில் வந்தியிடம் கூலி கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆகவே இது போதும் என்று இறைவன் கூறி வந்திக்காக அணை கட்டுவதற்கு வந்தார். வந்தி அம்மையார் அதற்கு உடன்பட்டு அந்த உதிர்ந்த புட்டை தனக்கு தருவதாக கேட்டதுனால அவ புட்டை அவிக்கிறா. ஆனால் அது இதுவரை காலம் அவளிடம் இருந்த புட்டு அந்த முழல் புட்டு அப்படியே தான் இருக்கும். ஆனா அன்று அந்த இறைவனுடைய திருவருளால் எல்லா புட்டும் உதிர்ந்து போகிறது. சொரிந்திடு புட்டெல்லாம் எனக்கென சொன்னவன் பேச்சிதற்கு உடன்படும் வரி வரி தோளுடை வந்தியும் வடிவமும் உதிர்ந்திட அதந்தனள் சரி சரி எனவதன் பொதியினை சரிவர கட்டியே கொடுத்தனள் பெரியவன் கருணையை நினைந்தனள் பேதையை பார்த்தவன் சிரிக்கவே. இறைவன் இந்த திருவிளையாடல் மூலம் வந்தியை பார்த்து சிரிக்கின்ற வந்தியானவள் இறைவனுடைய தனக்கு ஒரு கூலியால் கிடைத்து தந்ததையிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு அவனுடைய இறைவனை நினைக்கின்றான். ஆனால் இந்த புட்டு உதிர்ந்தது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்று நினைத்தாலும் அந்த உபசரிக்கின்ற அந்த பண்பு வெளிப்பட அந்த உதிர்ந்த புட்டுக்கள் அத்தனையையும் அவ கட்டி கொடுத்து விடுவார். ரொம்ப அழகா இருக்கு. ஆனதினம் அவிக்குமென் பெட்டெலாம் உதிர்ந்ததில்லை இது அதிசயம் எனும்படி இவளுளம் நினைப்பினும் வருந்தினாள் இலை இவள் மனத்திலே அனுபவம் எவையும் அவ்வரனுடை ஆடலில் தோற்றிடும் உண்மையே பனுவலும் சொல்லிடும் மெய்மையை பாட்டியும் அறிந்திட கூடுமோ. இந்த சைவ சித்தாந்த நூல்களை பனுவல் என்று எடுத்துக்கொண்டு இந்த பாடலை சொல்லியிருக்கேன். அந்த அம்மையாருக்கு இறைவனிடம் பக்தி செலுத்துவதை அல்லாது இந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மைகள் அவளுக்கு தெரியாது. அதனாலே அவ அந்த இறைவனுடைய திருவிளையாடலையும் உணர்ந்து கொள்ளவில்லை. அடுத்த பாடல் ஆணையினை கட்டிட விரைந்தவன் அடிக்கடி பெட்டினை உண்டனன் துணை எதுமின்றியே நடனமும் தூயவன் ஆற்றினன் துலங்கியே பனையினை தோளுமை பங்கினன் பாடலோடு ஆடலும் இயற்றினன் மனை கொடுத்தாங்கவன் உறங்கினன் மன்னவன் மறைப்பது விளக்கவே. அணை கட்டச் சென்றவர் ஆடலும் பாடலுமாக இருந்து அணையை கட்டினார் இல்லை. தன்னுடைய திருவிளையாடல் நோக்கமாக அந்த தன்னுடைய அணை பங்கை கட்டாமல் அவர் இருந்து தன்னுடைய அந்த கூடியையே தனக்கு ஒரு தலையணியாக வைத்து உறங்குகிறான். ஏனெனில் மன்னவனுடைய அறியாமையை நீக்கும் முகமாக. இறையவன் உறங்கிட கூடுமோ இதற்கொரு காரணம் இருக்குமே மறைதரு சிவத்துடன் இணைந்தவர் மனக்குறை அகலுவர் உண்மையே சிறை பெறும் அமைச்சனாம் வாசகன் பிறப்புற மொழியும் அவ்வாசகம் கரைமிடற் கண்ணகம் பலவனை கண்டவர் கதைத்தவர் கருளதே. திருவாசகத்திலே மாணிக்க வாசகரால இறைவனை உருகி பாடுகி அந்த இறைவனுடைய அருட்கடாட்சமானது இங்கே இறைவன் உறங்கியும் உறங்காமலும் இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகின்றான். அந்த
அது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அவரோடு கூடி நின்று அந்த அணை கட்டுவதற்கு இருந்த அத்தனை மக்களும் பெரும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கண்டவர் கதைத்தவர் கருளதி. அரசனின் கோபம். வைகை அடக்கும் அணையும் அமைக்காதாடி பாடும் மரணை வையம் சேவகர் அமைச்சர் காதில் உரைக்க வரும் விழுந்தார். வையமாளும் அரசன் அறிந்து வந்தான் வைகை கரைக்கு வைகுமரனை கண்டான் கோவ கனலை பெற்றன கண்ணே. வைகை அடக்குகின்ற செயலிலே ஈடுபடாமல் இருந்த அந்த கூலியால் செய்கின்ற விளையாட்டுக்களை சேவகர்கள் உரைக்க அமைச்சர்கள் அரசனிடம் உரைக்கிறார்கள். அதனால் அந்த அரசன் வெகுண்டு கோபம் கொண்டு கரைக்கு வருகின்றான். அங்கு அவனுடைய கண்கள் சிவந்து கோபத்தை வெளிப்படுத்தும். மன்னவன் கட்டளை முழுவதையும் மனத்தினில் எடுத்தவர் விரைந்தியங்க இன்னதென்றறிந்திடும் இயல்பிலனை இவர்களும் அறிவதற்கிடமுமில்லை. சென்னிகை கொடுத்தவன் துயிலுறவும் செகுத்திடும் இயல்பினன் வெகுண்டலர தன்மதி இழந்தவன் கண்டதுவும் தலைவனின் புறமனை எய்தியது. இந்த மன்னவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்க இவர் மட்டும் இப்படி இருந்ததான காரணத்தினால அந்த அவருடைய தண்டு எடுத்து இறைவனுடைய அந்த கூலியாளாக வந்த இறைவனுடைய முதுகிலே அடிக்கின்றார். அந்த தண்டுக்கு கூட ஒரு பேறு பெற்று கொண்டது இறைவனுடைய திருமுருகை தொட்டதனால. சீற்றங்கொண்ட அரிமர்த்தன் சீறி தண்டம் கை கொண்டான் மாற்றம் நல்கும் சுக்கனவன் மந்தகாசத்துடன் உறங்க கூற்ற நனைய கோபமங்கு கோலால் அடித்த உடனதுவே தோற்றம் பெற்ற உயிருடம்பில் தோன்றும் கோடும் உரைத்ததுவே. அரசன் உடைய அந்த அடியானது எல்லா உயிர்களின் முதுகிலும் பட்டது. கூலியாளாய் வந்த சிவன் கோடி காட்டி மறைந்தானே மாலேன் உள்ளே அளந்தும் அவர் மமதை அகன்று வீழ்ந்திடவும் சூழில்லாமல் பிறந்தன போல் சூழும் ஞானம் தோன்றியதே வேலியனைய பாண்டியனும் வெள்கி அச்சம் அடைந்தானே. இறைவனுடைய அந்த அடிகை எல்லோரிடம் படும்படியாக இறைவன் செய்த அந்த அற்புத செயலானது எல்லோருடைய மனதிலும் இறைவன் தான் வந்தவன் என்ற அந்த உண்மையை உணர்த்தியது. அந்த இறை சிந்தனையோடு இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஞானமும் அந்த இடத்திலே தோன்றியது. பாண்டியன் கூட மிகவும் வெட்கப்பட்டு அச்சமடைந்து நின்றார். சும்மா கிடந்தவன் புறத்தில் தண்டது முடுகி பாய்ந்தது சுழன்றியேதான் அம்மா என்றனர் ஐயோ என்றனர் அரணே என்றனர் உணராமல் நம்பா நிலையினில் நன்றாய் இருந்தவர் நன்றாய் அடியினை பெற்றாரே செம்மாந்தணைந்திரு சிவனின் அடியவர் செம்மை உணர்வையும் அடைந்தாரே. அந்த இறைவனுடைய முதுகிலே பட்ட அந்த அடியானது பட்டவுடன் எல்லோரும் அலறினார்கள்.
அதோடு அந்த இறைவனையே நம்பாத ஒரு நிலையில் இருந்தவர்கள் கூட இறைவனை உணர்ந்து கொண்டார்கள். சிவனுடைய அடியார்களாக இருப்பவர்கள் அவனுடைய அருமையை இறைவனுடைய திருவருளை உணர்ந்தார்கள். மெய்மை அறிந்திட வியலா உயிரின துடலில் பட்டதையாய் ஓடு ஒய்யும் வழிகான் உயிரின் பொறியாய் உணர்த்த உயிர்களுக்கு ஆளானான். பொய்மை உலகிதன் அழுக்கும் அவலமும் பொருந்தி அறிந்திட வல்லானை எய்தும் மார்க்கமும் இயம்பும் புகழ்களும் ஏற்ற நல்வழி காளானீர். இறைவனுடைய திருவருளானது உயிருக்குள் உயிராக நின்று அறிவுக்குள் அறிவாக நின்று செயல்படுகின்ற அருள் இறைவனுடைய திருவருள். ஆகவே இந்த அடியானது இறைவனுக்கு மார்க்கத்தையும் அன்பையும் எல்லோருக்கும் உணர்த்திய என்றார் பெரியவர் இன்னும் என்றும் உள்ளவன் இறைவன் செய்த ஏற்பாடாம். நன்றாய் அவனையும் பேணாதிருப்பினும் நம்மேலவன் அருள் கண் கூடாம். என்றோ வியற்றிய பாவம் அதற்கவன் இன்றும் புகட்டுதல் காணீரோ. ஒன்றாய் உடனுமாய் வேறாய் உரைப்பவன் புலன் என்பதறியாரே. வந்தியினுடைய பெருமை. வந்தி பாட்டி தவமென்னே வஞ்சம் இல்லா பணிவென்னே நந்தம் அன்பு கிணையாமோ நாமும் அவளும் ஒன்றாமோ. சிந்து கண்ணீர் வீழு முன்னே சிவனே கூலி ஆளானான். சிந்தை மிக்க தூயவள்தான் சிவனார் விரும்பும் பெருமாட்டி. வந்தியினுடைய பெருமை கூறப்பட்டது. செம்மை மெனத்தாள் அவளுக்காய் சிவனே மண்ணை சுமந்தானே. அம்மை அவளின் பெருமையெல்லாம் அடியே நுரைக்க அளவாமோ. தம்மை மறந்த அன்பரென தாதை அரணை நினைந்திருந்தாள். இன்மை வாழ்வை வாழும் முறை இயத்தோர் அறிய காட்டினளே. இந்த வந்தியினுடைய வாழ்க்கையானது எவ்வாறு இறைவனிடைய பக்தி செலுத்தினாள் என்று அந்த உண்மையை எல்லோரும் அறியும் வகையான வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. இறைவனே வந்து மண் சுமந்து அடியும் பெற்றுக் கொண்டான் என்பதிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அடியவர் கருளும் அளப்பெறும் பொருளே அடியவர் கருளும் அளப்பெறும் பொருளே அன்பினால் மண் சுமந்தாண்டாய். படியவ நிலை கைலயம் பதியே கைத்தடி அடியையும் பொறுத்தாய். வடிவது கலைந்த பெற்றினையுண்டாய் வந்திசை தவமதுமென்னே. மடிவதன் முனதுன் திருவடி காட்டி மயக்கருத்தாளின திரையே. இறைவனுடைய எழுத்து சரியான சிந்தனை இருக்கு. இப்ப சரி. அந்த அடியவர்க்கு அருளுகின்ற அந்த இறைவனுடைய திருவருளையும் அவன் எங்கெல்லாம் வீட்டிலிருந்து அருள் புரிகிறான் என்பதையும் குறிப்பிட்டு இந்த ஒரு ஆன்மாவானது இந்த உடலை விட்டு நீங்குவதன் முன் தன்னுடைய திருவடியை காட்டி இந்த உலக மயக்கத்தில் இருந்து எங்களை ஆள வேண்டும் இறைவனே என்று கேட்டு இந்த பாடல் அமைந்தது. அடைபடாதிருந்த கரை நகரிகே அடைமை போல் எங்கனுமலைந்தாய். மடை எனப்பாயும் வைகை நருகும் திருவடி பட்டதும் ஆண்டே. நடை பயின்றாங்கே நலமளித்திருந்தாயே அடியவர் பெருபயன் இதுவே. தடைபட தூக்கம் செய்தவன் உள்ளம் தவித்திட உணதருள் ஈந்தாயே. இறைவனை போற்றி துதித்து அதுக்கு
மதுரையம்பதியே அருளுரு சொக்கா மனக்குறை அறிந்தவா போற்றி. பொதுமை செய்ஞான புரவல அன்று புறமெரித்தருளினாய் போற்றி. மறுவுடை கொன்றை அணிந்தொரு வைகை கரையுடை இறைவனே போற்றி. சதுர்மறையானே அடியவள் வந்தி கருளிய சடையனே போற்றி. ஒரு வைகை இறைவனை கரையுடை துதித்து நிறைவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு பாடல் முடிஞ்சதாம்மா? இது எதுவும் இருக்கா? ஒன்று இருக்குது, அதுல ஒரு நொடி மேல பார்க்குறேன். அவ்வளோதான் இருக்கு. நான் ஏதாவது பழி எடுக்காம மட்டும்னா இருங்க பார்க்குறேன். அப்புறம் போட்டிங்க போல இருக்கு. ஒரு நொடி பார்க்குறேன். ஆ 100 பயன் ஒன்று இருக்கு. வாங்க. நூல் பயன். பெரும்பேரடைந்தாள் வந்தித்தாய் பிட்டை அமுதாய் கொடுத்தாங்கு அருந்தவத்தோர் கரிதாய அரற்கே அடியாளான கதை உருகி உள்ள பெடுப்பீரேல் உமையாள் உடனாய் எழுந்தருளி நெருங்கி உள்ள துட்புகுந்து நீங்கா ஞானம் உரைப்பானே. வந்தி கதையை படிப்பதெல்லாம் அருமை. நண்பர்களே, பொறுமையோட கேட்டு எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நண்பர்களே, அம்மையார் மிக அழகாக தெல்ல தெளிவா போயிடுச்சுங்க. அம்மாவோட சிறப்பா இருந்தது. நல்ல நடை, தெளிவான நடை, அழகா ஆற்றொழுக்கான நடை. அதே நடையில அம்மா கடைசி வரைக்கும் கூட்டு போனாங்க. ரொம்ப அழகான சொல்லாடலாம். பாடியே படிச்சு சிறப்பா இருந்தது. பாடியே காட்டினாங்க. நடுவில் நிறைய உண்மைகளை போட்டிருந்தாங்க, நிறைய நயங்களை காட்டியிருந்தாங்க. பெரும்பாலும் அந்த நடை மாறாம அப்படியே சீரா அவங்க பாடின வகையினால என்னன்னு தெரியல, எல்லா யாப்பையும் ஒரே மாதிரி பாடினதுனால என்னன்னு தெரியல, அந்த நடை ஒரே மாதிரி போயிட்டு இருந்தது ஆற்றொழுக்கா. ஆனால் ரொம்ப அழகா இருந்தது. அம்மா கதையின் எங்கெங்கெல்லாம் சிறப்பு சேர்க்கணுமோ அங்கெல்லாம் சேர்த்து தான் சொன்னாங்க. எந்த குறையும் வைக்கல. தொடை நயம் ஒரே ஒரு அடியை தவிர எல்லா அடிகளும் நல்ல தொடை நயமாக இருந்தது. அதில் எந்த குறையும் இல்லை. சொற்கள் 1-2 இடங்கள்ல கொஞ்சம் மாற்றலாம், மற்றபடி மிகவும் அருமையான தொடக்கம். ஆமா, உங்க நீங்க பாடின உங்க பட்டறிவு எப்படி இருந்துச்சு? நீங்க பாடும்போது என்ன எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது முதல் தொடக்கம் இலக்கியம் ஒரு ஆக்குறதுன்ற ஒரு பயம் அச்சம்தான் வைக்கிறேன். எப்படி செய்ய போறோம். ஆனா அவங்களுடைய அந்த வழிகாட்டல் எனக்கு தோழமையாக ஒரு என்னுடைய மகன் வயசில் ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்சிருந்தார். அவருடைய அன்பும் அவருடைய பாராட்டுக்களும் அவருடைய வழிகாட்டலும் எல்லாமே எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அவருக்கும் இந்த இடத்துல நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்து வைக்கிறேன். நான் சில இடங்கள்ல தவறு விட்டிருக்கேன், அது எல்லாம் அவருடன் சுட்டி காட்டியிருந்தார். ஆகவே என்னுடைய பாடல் என்று சிறப்பு என்று உங்களால் பேசப்படுவதற்கு அவரும் ஒரு காரணம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்து அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கேன். மற்றது ஒரு பக்தியான ஒரு பாடலாக இருந்தால் என்னுடைய மனதுக்கு விருப்பமானதாக இருந்தது. அதனுடைய இஷ்டத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. நன்றி ஐயா. அந்த சந்தர்ப்பத்தை கொண்ட உங்களுக்கு
நாங்கள் நீண்ட வணக்கத்தை நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. அன்பர்கள் கருத்து கேட்டிருக்கலாம், ஆனால் இப்போ நேரம் இல்லை. நம்ம ஏற்கனவே 20 துளி தள்ளி போயிட்டோம். அம்மையார் அடுத்த அம்மையார் பாட வராங்க. அதனால அன்பர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் குழுவில் நம்ம சொல்லலாம். இல்லை இந்த அடுத்த இது முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால பொறுக்கணும். எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க முடியல. முருகானந்தி அம்மா பொறுக்கணும். 20 துளி நேரம் ஆயிடுச்சு. நம்ம தொடங்கலாம் இல்லையா? நான் ஆமாங்க, ஆமா. நான் கோப்பு திறக்கிற வரைக்கும் யாராவது பேசணும் தான் பேசலாம். அம்மா கோப்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அது திறக்கிறேன். அது வரைக்கும் அன்பர்கள் ஏதாவது கருத்துன்னா சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். ம். பேசலாம் வாங்க மேடம். வாங்க வாங்க. அம்மாவனுடைய 18வது பாடல்ல அந்த ம். இறைவனை அளித்த தன்மையை அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு படிப்பினையை கொடுத்தது ரொம்ப ரொம்ப இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு. அஹ் அதை காட்டுங்கய்யா, எந்த இடம்னு மக்களுக்கு தெரியட்டும். அம்மா நீங்க 18வது பாட்டு. நீங்க பாடி 18வது காட்டுங்க. பாட்டு. அது இல்லை, என்கிட்ட நான் எழுத அது முடியல. அம்மா காட்டுவாங்க. அம்மா நீங்க காட்டுறீங்களா? படிச்சு காட்டுறீங்களா? 18வது பாட்டு. ஆ எனக்கு அது முடியாது. நான் செய்ய சரி, மாட்டேன். நானே நான் காட்டுறேன். இந்த கோப்பு திறந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல அன்பர்களை நீங்க ஏதாவது இருந்தா காட்டுறீங்க காட்டலாம். கடைசியில பேசிக்கலாம். அரங்கன் கடைசியில பேசிக்கலாம். சரி சரி. நிறைவாக பேசிக்கொள்ளலாம். அம்மா திரையை காட்டுறேன், நீங்க தொடங்கலாம். சரிங்க. அனைமா இருக்கீங்க இல்லையா? ஒரு நொடி தப்பு பண்ணிட்டேன், அந்த பேரை போடல. ம். நீங்க சாப்பிடுங்க. நான் வரது கொஞ்ச நேரம் ஆகும். நான் லைன்ல இருக்கேன். ம். வந்தேன். அன்பர்களே, அஹ், அடுத்த அரங்கேற்றமாக தாகம் தீர்ந்த காகம் கதையை மறுபடி நமக்கு சொல்ல வந்துள்ளார் திருவாட்டி முருகானந்தி அம்மா அவர்கள். முருகானந்தி சிவகுமார் அம்மா அவர்கள். இவர் திண்டுக்கல்காரர். இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். கல்லூரி பேராசிரியை.
அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து தாகம் தீர்ந்த காகம் பாட்டை மறுபடி வேறு ஒரு நயத்தோடு கேட்க ஆவலாக உள்ளோம் என்று அழைத்து மகிழ்கிறேன். அம்மா வருங்கள். வாங்க. வணக்கம் ஐயா. நான் தற்போது பணிக்கல்வி பயிற்சியில் இருக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. சரி சரி சரி. நாவலரும் பாவலரும் நயந்தேத்தும் நல்லாசிரியர் அவர்களுக்கும், நாவாண்ட நல்லறிஞர் மன்றத்திற்கும் திருத்தமும் கருத்தும் கூறி என்னுடைய பாக்களை வழிநடத்திய குழு உறுப்பினர் திரு சேதுபாலா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி, தாகம் தீர்ந்த காகம் என்ற ஒரு சிறுகதையை பாவாக்க முயற்சி செய்திருக்கிறேன். எளிய பாக்களால் முயற்சி செய்திருக்கிறேன். கதையின் தலைப்பு நீங்க முதல்ல சொன்னோன்னே முயலாமை இது மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்காட்டு சொன்னீங்க ஐயா. அதனால உடனே நம்ம அந்த கதையினோடனே அந்த உடனே நினைவுக்கு வந்தது வந்து தாகம் தீர்த்த காகம் அப்படின்னு வந்தது. அப்புறம் எல்லாருடைய தலைப்பையும் பாக்குறப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா எடுத்துட்டோமோலாம் தோணுச்சு. ஆனா அந்த அரங்கு காட்சி அந்த அமைப்பெல்லாம் நம்ம இந்த ஒரு ஒரு சின்ன அந்த கதைக்கு நம்ம அமைக்கிறப்ப இது வந்து நல்ல ஒரு முனைப்பே வந்து அப்போ எதுக்கு எப்படி வேணாலும் எளிய கதைகள் கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கற்றல் அனுபவம் எனக்கு கொடுத்தது ஐயா. நன்றி ஐயா. பாடலுக்கு போகலாம். இந்த பாடலுக்கான அரங்கு வந்து நான் முதல்ல அந்த வெப்பம், அதோடைய கொடுமை, அப்புறம் மழைக்காக உயிர்கள் ஏங்குதல், அப்ப ஒரு காகம் வந்து ஒரு மரத்துல அமர்ந்துட்டு பாக்குறபோது ஒரு குழந்தைக்கு தாய் வந்து சோறு ஊட்டி அந்த குழந்தை பருக்கை சிந்தியது. அத வந்து காகம் உண்டு. அங்க அந்த இருக்கிற ஒரு பானை வந்து குழந்தை ஆட்டி அந்த தண்ணிய ஊற்றி அந்த உணவு ஊட்டும் போது குழந்தைகளோட குறும்பா தண்ணி ஊத்துறது, சாய்க்கிறது அப்படின்ட்டு அந்த காட்சியும் சொல்லி, அப்புறம் அதுல கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. அவங்க அகன்ற பின்னாடி அத வந்து காக்கை எப்படி தன்னுடைய மதி நுட்பத்தாலும் முயற்சியாலும் அதை அருந்தியது அப்படின்ற ஒரு காட்சி அமைப்ப எடுத்துக்கிட்டேன் ஐயா. காப்பு. கல்லாலே தீர்த்தாயே காக்கையின் நீர் வேட்கை, வள்ள தமிழ்ப்பா புனைந்திடவே ஒல்லை அருளாசி தந்தென்னை ஆழ்வாய் இறைவா, பொருளே புகழென் புவி. ஒரே குடை வானம். கீழே உறைவிடம் காகம் தேட, சரேலென தென்னம்பிள்ளை தன்னிழல் தந்ததின்பம். கரேலென இருக்கும் காக்கை கருக்குமாம் வாட்டும் வெப்பம், சொரேலென உரைக்கும் சூட்டால் வேட்கையும் சுட்டும் நீரே. சொரே அந்த எழுத்து பிழை ஆயிடுச்சுங்க. சொரே. அந்த வானக்குடையில வந்து காக்கா ஒரு உறைவிடம் தேர்றப்ப ஒரு தென்னை மரத்துல உட்கார்ந்துச்சு. கருப்பா இருக்கிற காக்கா இன்னும் கூட கருப்பாகுமா, அந்த அளவுக்கு வெப்பமா இருந்தது. அதனால அந்த சூட்டு வெப்பத்தால வேட்கை வந்து நீர் அருந்துற வேட்கை, தாகம்ங்கிறது அயற்சொல்னு சொன்னதுனால வேட்கை சுட்டும் நீருக்கான வேட்கை இருந்தது அப்படின்னு முதல் பாட்டு. ஒரே ஒரு காயும் பருதி விண்ணில் விரிக்கும் கதிரால் தகிக்கிறதே, ஓயும் மனமும் வெம்பி வாடும் ஓடும் நிழல் சேர, பாயும் ஒளியும் வீட்டில் பதுங்கும் உயிர்கள் தன்னிழலில், சாயும் காலம் சடுதி வேண்டி விரும்பும் நிலத்துயிரை. அந்த வெப்பத்தினால எப்படா மாலை வேலை வரும் அப்படின்னு நிலத்துயிர்கள் வாடும் அளவுக்கு அந்த வெப்பம் இருந்தது. வெய்யோன் கதிர்க்கரம் விரித்ததும் வெம்மை தலைவிரித்தாடிடும், செய்யும் செயல்களின் சிறப்பினில் தொய்வும் பகல்வர கூடிடும், மெய்யும் கலைப்புற நொந்திடும் மீள வழிகளை நாடிடும். பெய்யும் பெருமலை ஆசிகள் பிறவி ஏங்கியே வேண்டுமே. அந்த வெய்யோனுடைய வெப்பத்தால வெப்பம் அந்த வெம்மை தலைவிரித்தாடுறப்போ பகல்ல செய்யற செயல் எல்லாம் ரொம்ப தொய்வு வரும், களைப்பா இருக்கும்.
அதனால இதுல இருந்து எப்படிடா மீண்டு வருவோம்னு சொல்லிட்டு பல வழிகளை நாடும். ஆனாலும் மனசுக்குள்ள மழை பெஞ்சிராதா அப்படின்னு சொல்லி ஏக்கம் தோன்றும். அழகா. சுட்டெரிக்கும் வெயிலால் மாநிலமே சோர சூளை போல வெந்து தகைக்கும். மொட்டவிழ்க்கும் சோலை வாடியதே முடுகு நீர்நிலையும் பற்றியிருக்க முட்டி மோதி ஓடி நிழல் பெறவே மூளும் தீந்தனலும் வாட்டும் விடாது. விட்டு விடுதலைதான் பெற்றிடவே விடாத அடைமலைதான் கேட்கும் மனமே. அந்த சோலையில இருக்க மலர்கள் கூட தாவரங்கள் எல்லாமே வாடி விரைந்து போகக்கூடிய ஓடக்கூடிய நீர்நிலையெல்லாம் வற்றி ஒரு சூளை போல செங்கல் சூளை போல அந்த சூழலே ம். வந்து இருக்கிறப்ப மாநிலத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் வந்து சோர்ந்து போய் இதுக்கு எப்பதான் விடுதலை, மழைதான் வந்து விடுதலையா இருக்கும் அப்படின்னு மனது கேட்கிறது. ம். ம். மறைதலை தப்பும் வழி என எண்ணி மக்களும் மெல்லவே ஒடுங்க இறையினை பணிந்தே உருகிடும் உள்ளம் இடிமலை பொழிந்திட துதிக்க சிறையிடும் வேனில் கலைந்திட காகம் சிறகினை விரித்தினி பறக்க நிறைகவே நிலமும் பெயல்மலை நீண்டு பொழியவே வேண்டிடும் உளமே. இது வெப்பத்துல இருந்து உள்ளுக்குள்ள ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கிறது தான் வலி அப்படின்னு ஒடுங்கி போய் மக்கள் வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி இருந்துடுறாங்க. இப்போ இடிமலை பொழியணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுறாங்க. இது ம். வந்து வேனில் காலம் வந்து நம்மளை ஒரு சிறை பிடிச்ச மாதிரி இருக்கு. இதை விட்டு ம். எப்படிடா நம்ம பறக்கிறதுன்னு சொல்லிட்டு களைவதற்காக காகம் வந்து பறக்கணும் அப்படின்னா பெயல்மலை நீண்டு நல்ல நிலம் வந்து நிறையணும், அதனால ம். பொழியட்டும் அப்படின்னு மனது வேண்டுது. ம். 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 அருமை, அருமை. ம். விண்ணுலகு மழை பொழிய மண்ணுலகில் வளம் பெருகும் வீழும் பஞ்சம் மண்ணுதித்த உயிர்களெல்லாம் மாண்புறவே வள்ளல் எனும் மழைதான் பெய்ய கண்களெல்லாம் விண்ணோக்கி கருத்துடனே காத்திருக்கும் ஏக்கம் கொண்டு உண்ணும் நல் உணவுகளும் உளவாலே விளைந்தனவாம் பொழிகனன்றே. அடிப்படையான தேவை எல்லாமே மழைதான் கொடுக்கும். அதனால மழை வந்து ஒரு வள்ளல். அதனால பஞ்சம்லாம் தீரணும் அப்படின்னா மழை பொழியணும் அப்படின்னு மழையின் சிறப்பு பற்றிய பாடல் இது. ம். ம். தாக்கும் வெயிலும் நெஞ்சை வாட்டி தவிப்பை மேலும் தரவே தூக்கம் தொலைத்து தொல்லை கொடுத்து துன்பம் மட்டும் கொடுக்க நாக்கும் வறண்டு உதடும் உலர நன்கு படுத்தி எடுக்க ஏக்கம் கொண்ட நெஞ்சம் வேண்டும் மழையே மழையே வாவா. அந்த துன்பத்தால ஏக்கம் கொண்ட மனது அந்த நாக்கு வறண்டு உலர்ந்து போகிறதுனால மழையே நீ வாவான்னு சொல்லிட்டு நெஞ்சம் வேண்டுகிறது. ம். 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 மாறி அறமே பொழியும் மேகம் மண்ணில் உயிர்கள் வாழ அருளும் நீரின் ரமையாதுலகின் உயிர்கள் நன்னி இங்கு நிறைக பாரில் பசுமை தழைக்க பரிந்து வாரி கொடுக்கும் வள்ளல் சீரிதாம் விண் கொடையே சொரிந்து சிறந்து காக்கும் நன்றே. ம். அந்த நீரின்றி அமையாத உலகின்ற வள்ளுவர் வாக்குப்படி உயிர்கள் வந்து நல்ல பாரில் பசுமை தழைக்க உயிர்கள் செழித்து வாழணும்னா அந்த சீரான வீண்கொடை வந்து சொரியணும் அப்படின்ற ம். பொருள். ம். சீரிதா வெண்கொடை. அடட. ம். ஆ. வான்குருகு காகம் கானகத்தே வாடி வாரி வேண்டி விரும்பும் வரமே தான் பெருகு பெயல் தன் பொழிலில் தவள கைத்தொழுமே காய்ந்த கிளைகள் தேன்மழைதான் திரண்டு பொழிந்திடவே வையம் திக்கு திசை அறியாதிருக்க மேன்பிறவி போல மென்மழையும் நிற்கும் ம். நிலமெல்லாமே சொரியும் குளிர்ந்தே. ம். அந்த காய்ந்த கிளைகள் வந்து
எப்படி அதோடைய கிளைகள் அந்த குச்சி குச்சியா வந்து மேகத்தை பார்த்து கையேந்துற மாதிரி இருக்கு, மழை வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு அப்படி இருந்தது. அதனால நிலமெல்லாம் வந்து குளிரணும். அதனால மேன்மையான பிறவி போல மென்மலை வந்து அருளணும் அப்படிங்கிற பொருளையா. அந்த ம் காகம், கொக்கு எல்லாமே வாடி, அந்த பறவைகள் பொதுவாவே கானகத்துல வாடி மழை வேண்டி ம் விரும்புது அப்படி. ம் 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 ம். காணும் கண்களும் பூத்து வாடிடும் வேளை கண்டதாங் காட்சியே, பேணும் தாயவள் தோளில் ஆடிடும் சின்ன பிள்ளையின் பால்முகம், ஊனும் ஊட்டிட காட்டும் காகமே கண்டு மைந்தரின் ஊக்கமே, ஊனும் பொன்முடி தாவி காகமும் உண்ண பொம்மலும் நீட்டியே. அப்படி அது சோர்ந்து இருக்கிறப்ப அப்ப ஒரு காட்சி தென்படுது. அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தைய தோல்ல தூக்கிட்டு வர மாதிரி அந்த குழந்தையோட பால்முகம் தெரியுது. அப்போ ம் காக்காவுக்கு ஆட்டி உணவு ஊட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ம் அத பார்த்த மைந்தர் வந்து ரொம்ப அந்த மைந்தருடைய ஊக்கம் வந்து அப்படியே ஒரு மகுடம் தரிச்ச மாரி அவ்வளோ ஒரு பேர் ஆனந்தத்துல தாவி காக்காக்கும் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு உணவு நீட்டுதான் அந்த சிறு குழந்தை. அட அட அட. ம். பொம்மல்ன்றது என்ன பொருள்? பொம்மல்ங்கிறது உணவுங்க. யா. ம் ம் வாரி இறைப்பதும் ஆட்டமும் வம்பு செய்வதும் உண்ணவே, பாரியும் இவனும் ஒன்றென பரிந்து வாரியே தருகிறான், சீரிளந்தமிழாய் பெயர் சிறக்கப் பாடியே ஊட்டிட, ஊரின் அத்தனை குறும்புடை மகவின் செய்கைதான் உருக்குமே. அந்த சாப்பாட்ட அந்த சோற வந்து வாரி இறைச்சு வம்பு செய்யறது இதெல்லாம் பாக்குறப்ப அந்த காக்காக்கு நீட்டுறதெல்லாம் வள்ளல் மாதிரி, அவன் பாரி வள்ளல் மாதிரி அவன் சாப்பிடாம அந்த காக்காக்கு அள்ளி தரான். தமிழ் மாதிரி அவங்க அம்மா சோறு ஊட்டுறாங்க, நீ தமிழ் மாதிரி சிறக்கணும்னு சொல்லி ஏதோ பேச்சு கொடுத்துக்கிட்டே ஊட்டுறாங்க. அப்ப அந்த பாக்குறப்ப அந்த குழந்தையோட குறும்பு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப உருக்கமா இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ம் ம். அட என்னடா ஆ ம் உன்னடா சிறிதே உன்னடா வடிசில், உவந்தே ஆக்கினேனே அன்னையே, ம் கண்ணே அமுதும் இன்னும் தீரவில்லை, உண்டு கன்று விளையாடிடு, வண்ண ம் மாமயிலே வந்துன் ஊனருந்தி ஓடி ஆடுக அன்பனே, எண்ணமே மகவு பசிதான் ஆற்றிடவே ஏக்கம் ஏந்தினாளே அன்னையே. அந்த உனக்காக நானு அடிசில்லாம் செஞ்சிருக்கேன். நீ வந்து உன்னுடைய அப்படியே அ அ கிண்ணத்துல போட்ட தட்டுல போட்ட சோறு இன்னும் தீரல. சாப்பிட்டுட்டு அந்த கன்றுக்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் போய் நீ விளையாடு. ம் அந்த குழந்தைய கொஞ்சம் வார்த்தைகளாக மாமயிலேன்னு சொல்லிட்டு பாடி, ம் நீ வந்து அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் நீ ஆடு அப்படின்னு சொல்லி, குழந்தையோட பசி ஆற்றிட அன்னையுடைய முழு கவனமும் அதில தான் இருந்துச்சு. ம். நல்ல யாப் எடுத்திருக்கீங்க. ம் நெஞ்சில் நிலைக்கும் ஒளியாம் நிதியம் மகவின் பூஞ்சிரிப்பு, அஞ்சனமிட்டு கன்னம் தொட்டால் ஆசையோடு அன்பனையே, ம் வெஞ்சினமது அது எழுத்து பிழை ம் ஆச்சுங்கய்யா. ம் ம் வெஞ்சினமது தவிர்க்க அறமே சோர் ஊட்டினாலே, ம் அஞ்சொல் மழலை கண்டேன் ஜாமி என்றாள் மகிழ்வுடனே. அந்த குழந்தையோட சிரிப்ப பார்த்து க கண்ணேறு பற்றும்ன்னு சொல்லிட்டு அந்த கண்மைய எடுத்து கன்னத்துல ஆசையோட வச்சுட்டு, நீ கோவம்லாம் நீ தவிர்க்கணும்னு சொல்லிட்டு, நல்ல சொற்களையும் சொல்லி, அ அற அறத்தோட சேர்த்து சோறு ஊட்டுனா அன்னை வந்து சோறு ஊட்டுறாங்க. அப்போ ம் அதுக்கு பதில் சொல்ற மாரி அந்த குழந்தை ஏதோ ஒரு சொல் சொல்லுது. அது ம். சொன்னோனே அவங்க அம்மா வந்து என் சாமி அப்படின்னு கொஞ்சுற மாரி, அவ்வளோ மகிழ்ச்சியா அ அந்த வார்த்தைய சொல்லி மகிழ்றாங்க. இதே பாட்டை நீங்க இப்படி பாடுங்களேன். நெஞ்சில் நிலைக்கும் ஒளியாம் நிதியம் மகவின் பூஞ்சிரிப்பு, அஞ்சனமிட்டு கண்ணன் தொட்டாள் ஆசையோடன்னை ஆசையோடு அன்பனை. ஆசையோடன்பனையே, வெஞ்சி நமது தவிர்க்க அறமே சோரோடூட்டினளே, அஞ்சொல் மழலை கண்டென் ஜாமி என்றாள் மகிழ்வுடனே. அந்த கடைசி காயை தனியாவும் முதல் 5 சீரை ஒன்னாவும் படிச்சீங்கன்னா இந்த பாட்டு சரி, அழகா வரும். சரிங்க. நெஞ்சில் அதுதாங்க நான் பழகணும் நான் நிலைக்கும் உங்கள்ட்ட. ஒளியாம் நிதியம் மகவின் பூஞ்சிரிப்போ, வாங்க வாங்கம்மா, வாங்க நெஞ்சில் வாங்க. நிலைக்கும் ஒளியாம் நிதியம் மகவின் பூஞ்சிரிப்போ, அஞ்சனமிட்டு கன்னம் தொட்டால் ஆசையோடன் தனையே.
ஆசையோ ரொம்ப நண்பனே சின்ன விடுங்க. அடுத்தது போங்க. அங்க ஒரு ஆசை தீர்ந்து போச்சு. அதனாலதான். ஆ, அது மாதிரி நீங்க ஒரு சின்ன இதுதான். நீங்க சமைச்சிட்டீங்க, சாப்பிடுறது மட்டும் மாத்தி சாப்பிடுறீங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதனால ஒண்ணும் குறை இல்ல. அது சரி பண்ணிக்கலாம். வாங்க, அடுத்தது வாங்க. சரி. ம். அந்த சந்தத்தோடு பாடுறதாங்க வரும் வரும் நான் போன வந்துடும் வந்துடும் வாங்க. வகுப்புலயே உங்கள்ட்ட சொன்னேங்க. அதுதான் நாங்க வாங்க வாங்க வாங்க. பாத்துக்கலாம். இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா? இனிமே பண்ணிடலாம். ஆமாங்க. ஆ, ம். பார்த்து பறக்கும் பறவை கண்டு பைங்கூழ் அளாவும் குளவி ம். ஆர்த்து மகிழ்ந்து கண்கள் விரித்தே அருகே வரக்கை நீட்டும். ம். சார்த்து தாழி நீரை ஆட்டி சாய்த்து தட்டி வீழ்த்த ம். தீர்க்கும் தண்ணீர் வேட்கை என்றே திட்டமாம் காக்கைக்கே. அந்த பறவைய பார்த்துட்டு அந்த அப்படியே பார்த்து பார்த்து அது சூதானமா பறக்குது. அந்த பறவை எப்படியாவது பக்கத்துல வரலான்ட்டு பறக்குது, உட்காருது. அந்த மாதிரி இருக்கிற பறவைய பார்த்துட்டு அந்த உணவ அ அளாவுகின்ற குழந்தை வந்து கண்கள் விரித்து மகிழ்ந்து பக்கத்துல வான்னு சொல்லி கை நீட்டுது வர சொல்லி. ம். ம். அந்த தாளி பானையில அந்த சார்த்தி இருக்கிற நிரப்பி இருக்கிற நீர வந்து ஆட்டுது. அப்புறம் மறுபடி சாய்த்து தட்டி வீழ்த்துது. ம். ஆம், அத பார்த்த காகம் எப்படியாவது நம்மளுக்கு தண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அத வந்து நம்ம தாகம் தணிச்சுக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டது. ம். இந்த ஒரு நொடி போதும். ம். அன்னையுடன் குழவி அங்கிருந்து போக சிந்தியதாம் பருக்கை அருந்தி என்புருக்கும் வெக்கை ஏற்படுத்தும் தாக்கம் தன்னெனவே நீர்தான் எடுக்க உண்ணுதலை கொண்டு மன்றிடையே யாரும் நிற்கவில்லை என்றே உவந்து பொன்னினைத்தான் காக்கும் பூதகணம் போல அக்குடத்தில் தேடும் புனலே. அட, அட. ஆஹ் அங்க வந்து அம்மாவும் குழந்தையும் அங்க வந்து நகர்ந்துட்டாங்க. யாருமே மன்றத்துல இல்ல, அந்த இடத்துல இல்ல அப்படின்னு ரொம்ப பார்த்து அந்த அந்த தண்ணிய வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய எலும்பெல்லாம் உருக்குற அந்த வெப்பத்த நம்ம தணிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அது எப்படி நிக்குதுன்னா, அவங்க அவங்க கிளம்புற வரைக்கும் அந்த பொண்ணை காக்குற பூதம் போல காத்து அந்த குடத்துல வந்து இப்ப நீர் இருக்கான்னு போய் பக்கத்துல போய் பாக்குது. அடி நீர. அட, அட, அட. இப்பதான் ஹீரோ கதைக்கே வராரா? அருமை அருமை. ம். வாங்க வாங்க வாங்க. ம். ஆழக்குடத்தில் சிறிது நீர்தான் இருக்க அறியா காகம் வேளம் விழுங்கும் கண்ணல் போல இனிக்கும் தென்னீர் வேண்ட தாழக் கிடந்த தண்ணீர் கண்டு புகழவியலா புன்கண் சூழல் கருதி கலங்கச் சுழலும் உலகில் சூழ்ச்சி உண்டே. அந்த குடத்துல கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. அது அந்த காகம் நினைச்சுக்கிச்சு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறப்ப பார்த்தா கீழ தான் கொஞ்சமா தாழ தண்ணி இருக்கு. அ அது நினைச்சது நம்ம அந்த கரும்பு போல இனிக்கிற தண்ணீர நம்மளும் எப்படியாவது நம்ம அருந்திரலாம் அப்படின்னு பார்க்கறப்போ, அந்த துன்பமான சூழல் என்னன்னா, அங்க வந்து தாழ தான் தண்ணி இருக்கு அப்படின்னா, ஏதோ கிடைச்சாலும் ஏதோ ஒரு சூழ்ச்சி உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அத அ எளிமையா அடைய முடியாதபடி அப்படின்னு. ம். ம். கண்பட நின்ற கனியையே கையில் பற்றி வாய் கொட்டிட கருதி எண்ணமும் நெஞ்ச திருத்தியே ஏக்கம் வென்றிட ஏற்றதாம் நெறியே விண்ணிலை மறையும் மஞ்சு போல் விருப்பு மாற்றிடும் வல்லமை வேண்டி நன்னுதல் நோக்கு நலமுடன் வெல்ல நாற்றிசை தேடுமாம் நயந்தே. வானத்துல தோன்றி மறையிற மேகம் போல நம்மளுடைய விருப்பமும் உடனே படபடன்னு மறைஞ்சிருமோ அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம அத மாற்றணும். அந்த நிறைவு வந்து நம்முடைய விருப்பம் நிறையணும் அப்படிங்கிற வல்லமைக்காக, அ இத நம்ம எப்படியாவது அடைஞ்சிரணும்னு சொல்லிட்டு 4 பக்கமும் அந்த காக்கா வந்து தேடுதாம். கைக்கு எட்டுனது வந்து வாய்க்கு எட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த மனசுல இருத்தி, அதுதான் இப்போதைக்கு நெறி அப்படின்னு எடுத்துக்கிச்சாம். ம். ம். வாழ்வினில் ஏற்றத்தாழ்வு வருமெனின் துணிவே நன்றாம். பாழ்வினை அறுக்கவல்ல உறுதியைப் பற்றிக் கொள்வோம். ஆழ்மனம் அறமே பற்ற அகழ்ந்திடும் மேன்மை நன்றே. வீழ்வது கவலையாகும் விடாமுயற்சி நன்றே. ஏற்றத்தாழ்வு வந்தாலும் நம்ம ஒரு உறுதிய பற்றிட்டு விடாமுயற்சியோட முயற்சி தொடர்ந்தோம்னா அந்த கவலை நீங்கிடும் அப்படின்னு ம். ம். அந்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை காகம் வச்சுதான். ஊகம் ம். கொண்ட காகம் ஊக்கம் உள்ளம் பற்றி வைத்து
வேகம் கொண்டு விடாது கல்லை ஆமா நான் பானையில் சொன்ன மாதிரி நிரப்ப படிங்க, நான் சொன்ன மாதிரி படிங்க. 5 மா ஒண்ணா, காய் தனியா. ஐயா, ஊகம் கொண்ட காகம் ஊக்கம் உள்ளம் பற்றி வைத்து இப்ப பாருங்க, வே- இப்ப பாருங்க, ஒரு நொடி. இப்ப படிங்க. சும்மா படிங்க, தப்புனா அவ்வளவுதான். அப்போ சும்மா படிங்க. ஊக்கம் கொண்ட ஊகம் கொண்டு காகம் ஊக்கம் உள்ளும் பற்றி வைத்து வேகம் கொண்டு விடாது கல்லை பானையில் நிரப்பி வைத்து பாகம் தண்ணீர் மேலே பரவ பாங்காய் அருந்தியதால் ஆகம் வேட்டை தனித்த நுட்பம் விளக்கும் கதை இதுவே. அவ்வளவுதான். அருமையா, நன்றி. பாட்டுல இருக்கு, அடுத்தடுத்து பாட்டுல அடுத்தடுத்த இசை கேள்வி இருக்கு. நீங்க பாடுற ஆமாங்க ஐயா. முறைதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆ. இத வந்து 4 2 உடைக்கணும். உண்மையிலே சொன்னீங்கன்னா இத வந்து 4 2 உடைக்கணும். பாதி பாதியா உடைக்க கூடாது. வேற ஒருத்தர் கூட இது 4 2 உடைக்காம 3 3 உடைச்சிருந்தாங்க. இது வந்து 4 2 உடைக்க வேண்டிய பாட்டு. மோனை வந்து 4ல முடிச்சு 5ல மோனை எடுக்கணும். இந்த மாதிரி இருந்தா இந்த பாட்டு ரொம்ப எடுப்பா இருக்கும். இத மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப எடுப்பா இருக்கும். நீங்க மோனை கடைசியில் எடுத்ததால் நான் அப்படி படிக்க சொன்னேன். இப்படி சரி. மோனை எடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஊகங்கொண்ட காக மூக்கம் உள்ளம் பற்றி வைத்து வேகம் கொண்டு விடாது கல்லை பானையில் நிரப்பி வைத்து. பானைன்றது நீண்டு போச்சு, மாவா வரல. அதனால அங்க மாவா எடுத்தீங்கன்னா இந்த ஊகம் ஊக்கம்ன்ற மாதிரி 1 5 மோனை எடுத்து இதை உட்கார வச்சீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சரி நீங்க மேல சரிங்க. போலாம். சும்மா ஒரு கருத்தை சரி. சொன்னேன். வாங்க. இல்லைங்க, இதெல்லாம் முயலணும். வாங்க. கலங்கா நெஞ்சமும் கடமையில் வலுவிடா திண்மையும் கடவுளின் இருப்பிடமாம் இலங்காம் சோம்பலை அழித்ததும் இலக்கது நோக்கியே உலாவுவோம் வீறுநடை உலகம் அளந்திடும் உருதவத் திறமுற உயர்ந்ததோர் நற்றுணை விடாமுயற்சி துலங்கும் வாழ்வுமே தூயதாம் திருவருள் பெருகிட தேவையும் நிறைந்திடுமே. இறைவனுடைய திருவருள் வந்து நம்மளுக்கு விடாமுயற்சி இருந்ததுன்னா இறைவனுடைய திருவருளும் நம்மளுக்கு வந்து துணையா இருந்து நம்ம வேண்டுவதை கிடைக்கும். சோம்பல் இல்லாம இருக்கணும் அப்படின்று பொருள். வாழ்த்து. காகத்தை நீர்வேட்கை கண் பார்த்து நீக்க கார்மேகம் போல் நல்லிறை மெய்காப்பான் சோகமுடன் வாடும் உயிர்களின் வாட்டமெல்லாம் போக்கியே வீடு தருவான் விரைந்து. இறையருள் வந்து முயற்சி பண்ண துணை இருக்கும். அந்த இறைவன் வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆஹ் காத்தலுக்கான முயற்சியை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கேங்க. நன்றியா. அருமை 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 அருமை. அருமைமா, நல்ல முயற்சி. முதல் முயற்சின்றதால இது முதல் முயற்சியா தெரியல. உண்மையிலே பார்த்தா நீங்க இது பலது பண்ண மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இது ரொம்ப நல்ல முயற்சியா பார்க்குறேன் நான். நன்றியா. எளிய கதைனாலும் கூட நல்ல சிரிப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த திட்டத்தை நீங்க போட்டீங்களா இல்ல போடாமையே தொடங்கிட்டீங்களா? ஏதாவது திட்டம் போட்டீங்களா? கதைன்னு பார்த்தோன்னா எப்படி நம்ம இத வந்து 20 பாடல் 20ல இருந்து 25 பாடல்கள் இத இந்த ஒரு கருத்தை மட்டும் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சுங்க. அப்புறம் சரி அந்த வெப்பம் மழை இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய அதெல்லாம் சிறப்பு இந்த காட்சியை இவ்வளவு பாட்டுல பாடுறேன்னு திட்டம் போட்டீங்களா இல்லையா? இல்லைங்க. இத்தனை இப்ப நீங்க அதுதான். ஒரு இல்லைன்னா நீங்க 8 கொடுத்திருந்தீங்க 10 இல்லையா அந்த பாட்டு மாதிரி. வரைக்கும் காக்காவே உள்ள வரலையே. அந்த மாதிரி ஆமாங்க. ஆயிடுச்சு. அதனால நீங்க அடுத்த முயற்சி பண்ணும்போது சேது சொல்லல போல இருக்கு. அவர் வரட்டும், அவர் இல்லைங்க, வச்சுக்கிறேன். அவர் சொன்னாரு இன்னும் காக்காவே கண்ணுல காணும் அப்படின்னு கேட்டாருங்க. கேட்டாரு. முதல்ல அப்புறம் நான் திட்டம் சொன்னேன் சரி. போட்டுக்கணும். திட்டம் ஆமா போட்டுட்டு முன்னுரையை சுருக்கிட்டு கதையை கொஞ்சம் பெருக்கிட்டு அந்த மாதிரி ஆமாங்க. பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனாலும் நல்ல முயற்சி, ரொம்ப அருமையான. மக்களே என்ன கருத்து சொல்றீங்க? வாங்க வாங்க. நன்றிங்க. இந்த ஊரு காக்காக்கு தெரியல போல, கா 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 கான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். காக்கா கடைசியில தான் வந்துச்சு. அது காக்காவோட வணக்கம் தப்பு. அம்மா. அந்த அந்த வெப்பமும் அந்த நாட்டு இதுக்கு அந்த மக்கள் பட்ட துயரம் வந்து அந்த
பாடல்கள் மிகச் சிறப்பா இருந்தது. நான் அதை மிகவும் ரசித்தேன் அம்மா. ம் மற்றது நான் மியூட்ல இருக்கிறேன் என்று நினைச்சு கொண்டு நானா பாடுவோன்னு பாடினா அது வெளியில வந்துட்டு பிறகுதான் எனக்கு அது விளங்கிட்டது. நான் அதுக்கு முதல் மிக்க நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய பாடல் ரொம்ப பேரருமையா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. அப்புறம் அவர் தெரியாம சொன்ன மாதிரி சொல்லி காக்கான்னு கூப்பிடுறதுக்கு தான் விடாமுயற்சியா கூப்பிடணும்னு தான் கொஞ்சம் தாமதமா வந்தது காக்கா. சரி சரி அது ம் அந்த ஐயா சொன்ன மாதிரியே திட்டமிட்டால் வந்திருக்கும். அது ஆனா மிக அருமையா இருந்தம்மா பாட்டு. மிக சிறப்பு. நல்லா இருந்த பாட்டு. ரொம்ப ம் நன்றிங்கம்மா. நன்றி. சில இடங்களில் ஓசைக்குள்ள அடங்கலை, கொஞ்சம் நீண்டு போச்சு. அந்த இடத்துல நம்ம பார்த்துக்குங்க. மற்றபடி ஆம், நிறைய சொல் வளம் வச்சிருக்கிறீங்க. ஆஹ், ம். ஆம், நல்ல உதாரணம் ஐயா உமாமி எல்லாம் நிறைய வந்து நல்லா ஓமையெல்லாம் இருந்தது. நல்லா வந்திருக்கு. நல்ல அந்த சூழ்நிலை நல்லா பூதங்காத்த பூதங்காத்த செல்வம் வந்து நல்லா இருக்கு. ம். ஆஹ், சூழலை நல்லா பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த மழைக்காக ம், இயங்குறது ம், அதெல்லாம் நல்லா வச்சு காட்டியிருந்தாங்க. அருமையா. ம், நன்றி. நன்றி. ம். தலைதான் பெற்றிட வேணும் போது அதை தலைமழையை குறிக்கிறாங்களா? எங்கயா 4வது பாட்டுல ஆஹ், தலைதான் பெற்றிடவே என்ற ஒரு சொல் இருக்குது. அதை இல்லைங்க ஐயா, காட்டுறேன். விடுதலை தான் ஐயா. அது விடுதலை தான். சரி 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 சரிங்க. ம். சரி. விட்டு விடுதலை தான் பெற்றிடவே விடாத சரிங்க. அடமொழிதான். சரிங்க சரிங்க. அருமை அருமை. யாப்பு நிறைய மாத்திருக்கிறாங்க. அந்த ம் அளவுல இந்த மாமா காய் தான். இங்க பாருங்க, நீங்க காய் 4வது இடத்துல எடுத்திருக்கீங்க, ஆனா மடிச்சது 3வதுல மடிச்சிருக்கீங்க. இது 4வதுல மடிக்கணும், அவ்வளவுதான். இப்போ கதிரால்ன்றது 4வது தான் எடுத்திருக்கீங்க. காயும் பருதி விண்ணில் விரிக்கும் கதிரால் தகிக்கிறது. இதுதான் ரொம்ப அழகான இடம். இதே மாதிரி தான் அடுத்ததும் எடுத்திருக்கீங்க, ஓடும்ல தான் எடுத்திருக்கீங்க, ஆனா மடிச்சது மட்டும் 4ல மடிச்சிட்டீங்க. இங்க 3ல மடிக்க, 4ல மடியாது, 5ல் தான் மடியும். இப்ப பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓயும் மனமும் வெம்பி வாடும் ஓடும் நிழல் சேர. அப்படி இது 4த்தையும் ஒரு வாட்டியும் இந்த 2த்தையும் அடுத்த வாட்டியுமா படிக்கணும். படிச்சீங்கன்னா நல்லா வரும் இந்த இடம். இது 4ஆ மடிக்கணும், 3ஆ மடிக்க கூடாது. இப்படி மடிக்கணும். இதை மாமா மா அப்புறம் மாக்காய் இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சு ஒன்று மூணு எடுத்து பாடினீங்கன்னா அது எல்லாம் நல்லா வரும். இப்போ விளங்குதுங்க. ம் இந்த மாதிரி எடுத்து பாடினீங்கன்னா நல்லா வரும். அன்பர்களே, வேற என்ன கருத்து? ஐயா நல்ல சொல்லாட்சி இருந்தது. ஆ, அடிசில் ஆ, வாங்க வாங்க. அதெல்லாம் இந்த குழந்தையினுடைய ஒரு நல்ல உள்ளமும் அங்க தென்பட்டது. ஆ கதையில ஆ ஒரு நல்ல கதையம்சத்தோட கருத்தும் சரிவா இருந்ததுங்க. ஆ, 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 நன்றி ஐயா. ஆ. அந்த குழந்தையோட ஈகைத்தன்மையும் சொல்லினாங்க நடுவில், அருமையா. ம் ஆமா ஆமா, அந்த பகுதி மிகச் சிறப்பா இருந்தது. ம் இந்த கதையில குழந்தையை கொண்டு வந்ததே நல்ல கற்பனை தான். ம் நாம நேர காக்கான்னு போயிருப்போம். இந்த அம்மா அழகா குழந்தைய சொல்லி ஊட்டி அதை உடைச்ச மாதிரி காட்டி அழகா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அந்த கற்பனை நேரம் நல்லா பாராட்டலாம். ம் ஏன் அப்படி செய்யணும்னு தோணுச்சுமா உங்களுக்கு? தோணிடுச்சுங்க. 20 இந்த பாட்டு பாடணும், என்ன பண்றது? பானையில பானையில எப்படி மேல தண்ணி இருந்துச்சு, அது மழையில சில சமயம் நிறைஞ்சிருக்கும். அதுனா பாடல் குறைஞ்சிரும். அதனால யோசிச்சு பாக்குறப்ப காக்கானாலே சோறு ஊட்டுறதா ஞாபகம் வருங்க. அட, குழந்தைக்கு அட. சோறு ஊட்டுறதுனால காமிச்சு பொதுவாவே பண்றதுனால அந்த ஒரு தாக்கமோ என்னமோ தெரியலைங்க. சரி 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 சரி. ம் நில்லடா சிறிது நில்லடா பாட்டு அழகா உன்னடா சிறிது உன்னடான்னு போட்டீங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். ம் ஆமா ஆமா ஆமா. ம் அது கொஞ்சம் படி எடுத்த மாதிரி தாங்க. அதனால அப்படியே சொற்களை கொஞ்சம் மாத்தி போட்டேங்க. நல்லதுதான். அது என்ன இருக்கு, சற்றே மாற்றி கதையே மாற்றுறது தானே அங்க நுணுக்கமே. ஆம், அம்மாவோட எதிராளிய பார்த்து பாடல்கள் எதிராளிய பார்த்து சண்டை கூப்பிடுற பாட்டை சாப்பாடு ஊட்டுற அம்மா சொல்ற பாட்டா மாத்துறதுன்றது எளிமையான வேலை இல்லையே. அஹ்?
ம். ஐயா பெரியோர் சொல்லை பொன்னே என போற்றல்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஆ, அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆ, 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 ஆமா. இல்ல இது இந்த பயிற்சி கொடுத்ததே அதுக்கு தானே, அந்த ஆப்பெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்கன்றதால அதை அதை செஞ்சிருக்காங்களே. அது அருமையான இடம். அந்த இடத்துல இது நல்லா வருதுன்னும் போது அதை அப்படியே செஞ்சிருக்கிறாங்க. இனிமே இந்த இந்த காய் வாய்ப்பாடு வரும்போது இந்த 4 உடைக்கிறது 5ல் உடைக்கிறத வந்து மட்டும் மனசு வச்சுக்கோங்க. சரி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ம். வேற ஐயா, கருத்து மக்களே? அம்மாவோட பாடல்கள் ரொம்ப செறிவா இருந்ததுங்க. ஆ, ஆ, ஆஹ் ரொம்ப ம், சிறப்பா இருந்ததுங்க. அது சொல்லணும். ஆ, 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 அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லு. ம். நன்றி நன்றி. இப்போ அம்மாவோட அந்த இது காட்டியிருவோம். ஐயா ஒரு பாட்டு சொன்னார். அன்பர்களுக்கு ஒரே ஒரு நொடி அந்த அம்மாதும் காட்டிட்டோம்னா ஆ, ஐயா எத்தனாவது பாட்டு சொன்னீங்க? நாகராஜன் ஐயா மறந்துட்டேனா? 18வது பாடல். ஆ 18. ம். டிக்க போட்டுலாம் தெரியல. ம். சும்மா கிடந்தவன் புறத்தில் கண்டவன் விதிப்பான் சொன்னேன். இது எப்படி தானுங்களா? என்னய்யா? அதுதாங்க. இந்த அதனுடைய பாட்டையா சொன்னீங்க? சந்தம் சொல்லுங்க. ஆமாங்க, அதனுடைய சந்தம் சொல்லுங்க யாருங்க. ஆ, எல்லாரும் மன்னிக்கணும். நான் அரங்கன் கூட ரொம்ப நல்லா பழகிட்டதுனால பெயர் சொல்லி சொல்றேன். அட அவங்க நீங்க எல்லாம் வேற வாடா பேராசிரியர். சொல்லுங்க. சும்மா கிடந்தவன் புறத்தில் கண்டது முடுகி பாய்ந்தது சுழன்றேதான். அம்மா என்றனர் ஆமா. ஐயோ என்றனர் அரணே என்றனர் உணராமல் நம்பா நிலையில் நம்பா நிலையினில் நன்றாயிருந்தவன். நன்றாயிருந்தவன் நன்றாய் அடியினை பெற்றனரே செம்மாந்தடைந்திடு சிவனின் அடியவர் செம்மை உணர்வை அடைந்தாரு. அதுல ஒவ்வொருத்தரும் தான் என்ன நினைப்பு செயல் ஒன்றுதான் அடி. ஆ, அதனுடைய செயலினுடைய ஆக்கம் இருக்குது. அத பல்வேறு விதமா அம்மா படைச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமை. அது ஆமாம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த மாதிரி பண்ணுவாரு. அது ம், அது மாதிரி அவங்க செய்திருக்கிறாங்க வெவ்வேறு விதையா. 2வது 20வது பாட்டு ம். சைவ சித்தாந்தத்தினுடைய வினை கொள்கையை போட்டிருப்பாங்க அம்மா. ஆ, என்றார் பெரியவர் இன்றும் உள்ளவன் இறைவன் செய்த ஏற்பாடாம் நன்றாய் அவனையும் பேணாதிருப்பினும் நம்மேல் அவன் அருள் கண்கூடாம் என்றோ இயற்றிய பாவம் புண்ணியமும் சேர்த்துக்கலாம். பாவ ஆ, புண்ணியம் அதற்கவன் என்றும் புகட்டுதல் காணீரோ. அதாவது தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. எழுதும் கீழ்கணக்குன்னு ஒரு கணக்கு ஒரு செயல் வரும், ஒரு பாட்டு வரும். ம். ஒன்றாய் உடனுமாய் வேறாய் உறைபவன் எங்குளன் என்பார் அறியாரோ. அது அது ஒன்றாயிருப்பான், வேறாயிருப்பான், உடனாயிருப்பான். ஆனால் இறைவன் உடந்தையாய் இருக்க மாட்டான்னு ஒரு சொல் சைவ சித்தாந்தம். நல்ல கருத்து போட்டிருக்காங்க அம்மா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அழகா சொன்னார். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அந்த பாவம் என்ற சொல்லில கண்மம் என்ற சொல்ல நான் கூட ஆமா, வேணும். அதான் வினை. இயற்றிய கண்மம் அதற்கவன் அப்படித்தான் எடுக்கணும். அதை நான் தவற விட்டுட்டேன். இல்ல கண்மம்ன்றது அதான்மா வினை. அது வினையும் தெரியுது, ஆனா நல்லாவே பாவம் தெரியுது. மண்டைக்கு பாவத்துக்குள்ள வந்துட்டுது தனிய. கண்மம் மண்டா பாவம் புண்ணியம் ரெண்டும் பெறும். ஆமா, அந்த இந்த சொல்லு கண்மம்ன்றது கண்மம் என்ற தமிழ் சொல்ல இல்லை. பயன்படுது. கண்மம் என்பது வடமொழி. ஆ, அதனால் அது எடுக்காதே நல்லது. ஓ, ம். நன்றி நன்றி நன்றி. உங்களோட அது என்றோ இயற்றியன்றது அந்த பிறவி எந்த ஜென்மாவிலும் சொல்றாங்க, எந்த பிறவியிலோ. ஓ, அது அருமை, நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. ம்.
அருமை அருமை அருமை. அன்பர்களே, 2 பெருமாட்டியாரும் நமக்கு அழகான குட்டி காப்பியங்களை செய்து அளித்து மகிழ்ந்தனர். எத்தனை காலமாக பயிற்சி செய்றீங்க முருகானந்தி அம்மா யாப்பு? இந்த பாடலுக்காங்க இந்த இல்ல பாடலுக்காங்க பொதுவா கேக்குறேன். இந்த மாதிரி அரிசீர் எழுசீர் எல்லாம் எத்தனை இந்த இதுல அரிசீர்ல ரெண்டே 2 வகை தான் நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்களா, இல்ல எல்லா வகையும் முன்னாடியே பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, இப்ப நீங்க வகுப்புல பாடம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ இருக்கா அப்படின்னே தெரிய வந்ததுங்க. ம் இத்தனை விருத்தங்கள். ம் அப்ப இன்னும் ஒரு 2 திங்களா தான் நம்ம இதை நடத்தியிருக்கோம். 2 திங்களுக்குள்ள இதனெல்லாம் உள்ள எடுத்துட்டு ஒரு கதைக்குள்ள கொண்டு வர்றதுன்றது, அதுவும் இத்தனை வேலைக்கு நடுவுல செய்யறதுன்றது எளிமையான வேலை இல்லை. உண்மையிலே பாராட்டுக்குரிய வேலை. அதனால அம்மா இருவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி. இது போன்று பல பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு நுணுக்கங்களை பெற்று இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள். இதை ஒரு தொடக்கமாக எடுத்துக்குங்க. தொடக்கமாக எடுத்துட்டு இதை இன்னும் எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்றத மட்டுமே கணக்கில் வச்சு நீங்கள் பண்ணுங்க. இதை திருத்தின கோப்பை நான் உங்களுக்கு போடுறேன். மக்களும் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. இப்பொழுது அன்பர்கள் கருத்துக்காக ஒரு 10 துளி நீங்கள் அன்பர்கள் இருவரின் படைப்புகளை பற்றிய கருத்துக்களையும் இங்கு கூறலாம். ஞான வடிவேல் ஐயா வந்திருக்கிறாரு. இப்போ எப்போ வந்தாருன்னு தெரியல. வாங்க ஐயா, வணக்கம். நன்றி உரை சொல்ல வந்திருக்கு ஐயா. வாங்க 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 ஐயா. சுந்தராசன் ஐயா, என்ன நினைக்கிறீங்க? பாட்டு கேட்டீங்க, பாத்தீங்க, பேச முடியுமா? பயங்கரமா இருந்ததுங்க. இது பார்த்தா எனக்கு கொஞ்சம் அச்சம் தான் வருது. நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நாளைக்கு கொடுக்கணும். நல்ல ஒரு முழுமையா பண்ணாங்க. பாடி வேற காமிச்சாங்க செல்வநாயகி அம்மா. அது அற்புதமா இருந்தது. உங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த சைவ சித்தாந்தம் கருத்துக்கள்லாம் இதை இன்னும் கொஞ்சம் நிதானமா பார்க்கணும். ஒரு பாடலையும் ஊன்றி படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கோப்பு அனுப்பும்போது திரும்ப படிக்கிறேன். அதே மாதிரி உங்க முருகானந்தி அம்மா பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன கதையை எடுத்து அவங்க கற்பனையெல்லாம் கொண்டு வந்து, இதுதான் நீங்க சொன்னீங்க விரிக்கணும் அப்படின்னு, தொகுத்தலை தவிர்த்து விரிக்கணும்னு சொன்னீங்க. அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல இதுதான் நீங்க இது பண்ணுது. ஆனா அவங்க 2 பேருமே அப்பப்போ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க குழுவில் நாங்க கடைசி நாளுக்கு வச்சிருக்கோம். உங்களோட சுந்தரமையா கொஞ்சம் அவரு பண்ணிருவாரு. எனக்கு இருக்கு இன்னும் 9 பாட்டாவது முடிக்கணும். தெரியல, பாப்போம். உங்க 2 பேரும் சேர்த்தது ஏன் தப்பாயிருச்சு? இல்ல 2 பேருமே முடிச்சிருவாங்க. நான் தான் நினைக்கிறேன். சரி சரி, இவங்க படைப்பை பத்தி வரும். படைப்பை பத்தி பேசுவோம். இதுல வந்து அந்த விரித்தல்ன்ற இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இதுல அவங்க செல்வநாயகி அம்மா கதை வந்து வேற மாதிரி இருந்தது. அது வந்து மொத்தமா அவங்க கதை சொல்லணும். அது மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது வேற மாதிரி போகுது, இது வேற மாதிரி போகுது. ரெண்டுத்துலயும் அது அதனோட தனி அழகு இருக்கு. செய்தி நிறைய சொல்றோமா, ஊமை நிறைய காட்டுறோமா அப்படிங்கறதுல இதை வேற வேற மாதிரி பண்ணலாம்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அது ரெண்டுத்துக்கும் அது தனி சிறப்பு இருக்கு. எப்படி பண்றது, எதை நிறைய நீங்க அந்த திட்டமிடுதல் வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்றத நமக்கு கேட்டா நல்லா இருக்கும். பண்ணா இன்னும் சிறப்பா வரும். இல்லைன்னா அங்க போற போக்கில் வர வர பாட்டை எழுதிட்டு இருக்கிறது நேரம் இல்லாதவங்க பண்ற வேலை. அது எனக்கு தெரியல. செல்வநாயகி அம்மா நல்லா திட்டம் முன்னாடியே பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இவ்வளோ இதுக்குள்ள சொல்லணும், இப்படி சொல்லணும் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன கதைக்களம் இருந்தா கற்பனைக்கு இன்னும் நிறைய விரிவு இருக்கிறதுனால திட்டமிடல் இல்லைனாலும் அதை ஒப்பேத்தலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு புரியுது. இதுல இருந்து சரியான்னு தெரியல. அது கூட என்னன்னா, நம்ம இத்தனை பாட்டுக்குள்ள இந்த காட்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கணும். வந்த பிறகு விரிக்கிறது வேற, வராமையே விரிக்கிறதுன்றது வேற.
அது ஒண்ணு ம் இருக்கு. ம் பெரிய சிக்கலா இருக்கும் ஐயா, சுருக்கிறதுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. அது சுருக்கிறது பெரிய சிக்கல் தான். அதனாலதான் சொல்றேன், உங்க மொத்த கதைய துண்டாக்கிட்டு தோணுது அந்த எனக்கு. துண்டை விரிக்க இருக்கிறது ஒரு பாருங்க. இதுதானே. நீங்க கையில் கொண்ட கதை பெரிய கதையாய் இருந்தால் அந்த பெரிய கதையின் ஒரு காட்சியை மட்டும் எடுத்து விரித்து மற்ற காட்சிகளை பகுதி 2 பகுதி 3ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிக்கலும் இல்லை. மொத்த கதையும் சொல்றதுக்கு யார் கேட்டா? யாருமே கேட்கலையே. அந்த கதையின் ஒரு பகுதியை மட்டும் சொல்லுங்க. மாணிக்க விழாவின் ஏற்பாட்டு பகுதியை மட்டும் நீங்க பாடுங்க, அவ்வளவுதானே. கணிகண்ணன் கதையின் முன் கதையை மட்டும் நீங்க பாடுங்க, அவ்வளவுதானே. 2 மதிப்பெண் வினாவுக்கு எதுக்கு 10 மதிப்பெண் விடை? ஓ சரிதான். ஞானவடியில் ஐயா, நீங்க பாட்டு கேட்டீங்களா, பாத்தீங்களா, இல்ல நேரம் முடிச்சுதான் வந்தீங்களா? இல்ல கரெக்டா முடியும் தான் வந்தேன். ஆனா அவரு ஐயா இப்ப இப்ப நான் நண்பர் இப்ப சொன்னதுல இருந்து அழகா புரிஞ்சுக்கிட்டேன். அது அழகா கவனிச்சுக்கிட்டேன். இந்த கோப்புல நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்துருவேன். சரி சரி சரி. அது அவங்க முடிஞ்சா மற்றவர்கள் அவங்க கருத்து என்ன ஐயா? உரையும் தந்தா நல்லா இருக்குங்க ஐயா. சில இடத்துல வந்து அவங்க இப்ப சொன்னாங்கல்ல, அது உரையும் இருந்தா ஆமா. அப்புறமா ஐயோ உடனே அம்மா பண்ணணும் இல்ல, அம்மா வந்து பாடினாங்கன்னு சொல்லிடுறாங்க, அதான் மிஸ் பண்ணிட்டேன். அதுல உரை தனி இருந்ததுன்னா இன்னும் இப்போ கொஞ்சம் நாகராசன் ஐயா நுணுக்கங்கள்லாம் சுட்டி புரியும். காட்டின பகுதி வந்து எங்களுக்கு எல்லாமே சட்டுன்னு விளங்குமான்றது ஐயம்தான். அதனால அந்த மாதிரி இடங்கள்ல அம்மா இன்னும் கொஞ்சம் விரிச்சு உரை எழுதுனாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஐயா சொல்றாரு. அம்மா இதை மனசுல கருதிக்கிங்க. ஆழம் இருக்கிற இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் விரிச்சு காட்டுங்க. நயத்தை வெளியில காட்டி சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு கதை தெரியாதுன்றதுனாலையும். அதே மாதிரி ம். செல்வநாயகி அம்மா வந்து 24வது பாட்டுல மயக்கருத்தாள் எண் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க, சொல்லாட்சி. ம். அந்த மயக்கருத்தாள் என்ன்றது சாமிக்கு எதுவும் குறைவில்லை, என்னால் ஒன்றும் குறையில்லை அப்படின்னு ஒன்று சொல்ற மாதிரி அதை எதை சுட்டுகிறார்கள்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா மயக்கெடுத்தாள் இருக்கும். என்னது இதையே. அம்மா இது ம். அம்மா கீழே எழுதியிருக்கிறாங்க, மயக்கத்தை அறுத்து என்னை ஆண்டுகொள் இறைவா, மயக்கு அறுத்து ஆள் எனது இறையே. அதுதான் அல்ல, அதாவது ஆ, அதனால் உனக்கு ஒன்றும் குறையாக போறதில்ல சுவாமி அப்படின்ற சொல்லி இதுல நீங்க சொல்லுவீங்க. ஆ, நீங்க ஆ, எதை எதை நீங்க குறிப்பா சொல்றீங்களோ அதை பாட்டுல காட்டணும்னு சொல்லி இருக்கிறீங்க போன ஆ, முறை. ஆ, ஆ, நான் ஆ, 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 அதை நான் கவனிச்சிருக்கிறேன். ஆ, ஆ. அத நம்ம பாட்டுலயும் இப்ப உன்னால் ஒன்றும் அதுக்கு அதனால் உனக்கு ஒன்றும் குறையாக போறதில்ல சுவாமி ம், ம், அப்படின்னு ம். நம்ம அதை சுட்டணும். அடியவர்க்கு அருளும் அளப்பெரும் பொருளே, அளப்பரும் ம். பொருளே, அன்பினால் மண் சுமந்தாண்டாய் கடியவன் நிலை நீ கையிலயம் பதியே கைத்தடி அடியையும் பொறுத்தாய், கைத்தடி அடியையும் பொறுத்தாய், வடிவது கலைந்த பிட்டினை உண்டாய், வந்திசெய் தவமதும் என்னே, மடிவதன் முனது உன் திருவடி காட்டி மயக்கருத்து ஆள் எனது இறையே. அது மடிவதன் முன்னுனது அப்படியா? முனது உன் மடிவதன் முன் உனது அது மாதிரி பார்த்துக்கணும். அதாவது உயிர் போறதுக்கு முன்னாடி உன் திருவடி காட்டி மயக்கருத்தாள் என் இறையே. அது சரியா இல்லையே, மடிவதன் முனதும் முனது உன் முனது பினது முனம் பினம் அப்படின்றது முனது பினதுன்னு சொல்றாங்க. அது பார்த்துக்கணும். அது மயக்கருத்து மடிவதன் முன் அப்படின்னு போடலாம்ல. அதாவது மயக்கருத்து ஐயா மடிவதன் முன் புண், மடிவதன் முன். அங்க வந்து எல்லாமே புளிமா வந்ததுனால அம்மா அப்படி போட்டிருக்கிறாங்க. ஒன்னொன்னா தேமா ஆயிடும் இல்லையா, புளிமாவே வந்திருக்கிறதால புளிமா போட்டிருக்கிறாங்க. முனதுன்னு சரியா தானே வருது, முனது பினது முன்னது ஒண்ணுங்கிறத இடைக்குறை வந்திருக்கு, அவ்வளவுதானே. முனதுன்னு சரியா தானே இருக்கு. முனது அப்படின்றது உள்ளதுதான். சரியாதான் இருக்குங்க. அதை நம்ம இப்படி பொருள் கொள்ளணும். ஒண்ணுன்றது உனதோட குறை, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, அது தொக்கி இருக்கு. உன் திருவடின்றது சொல்றது சரிதானே, அதுல ஒண்ணும் குறை இல்லை. சரிதான். மயக்கருத்து ஆள்
எனது ஆ அதே மாதிரி நீங்கா ஞானம் இரவாத இன்ப அன்பு காரைக்கால் அம்மையார் கேட்ட மாதிரி நூற்பயன் ம் நூற்பயன்ல நீங்கா ம் ஞானம் உரைப்பானே அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப அருமை. நீங்கா ஞானம் உரைப்பாரே. நிறைவரி, நிறைவான வரி, ம் அது நிறைவான வரியும் கூட. அருமை 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 அருமை. நல்லா நன்றி ஐயா. ம் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. அருமை அம்மா. முழுமையான ஒரு காப்பியத்தை நீங்க கொடுத்துருக்குறீங்க. ஐயா 2 பேரும் எத்தனை பாட்டு எழுதியிருக்காங்க ஐயா? 25 பாட்டுங்கய்யா. 50 பாடல்கள் பார்த்தோம். ஐயா நான் 20 பாடல்கள் தாங்க. 20 அம்மா 25. 20. பெண்பால் புலவர்கள் தான் முன்பால் இருக்காங்க, முன்னாடி இருக்கிறாங்க, நடுவில் இருக்காங்க. கோப்பு போடுங்க, படிக்க ஆசையா இருக்கு. சரி, நான் போட்டேன். நல்ல வணக்கம் நண்பர்களே. ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நேற்று சொன்னாலும் நான் முன்னுக்கு என்னுடைய பெயரை கொடுத்தா கேள்வி முடிஞ்சிடும். ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் நாட்டுப்பட்டு போயிடும், மறந்துடும். ஆனா நீங்க சொல்ற கேட்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதா? அதுக்குள்ள கொஞ்சம் விஷயம் இருக்குத்தானோ? இல்லாமே அம்மா சொல்றாங்க. ஐயா சந்தேகம் ம் என்னன்னா, ஐயம் என்னன்னா, அது அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விரிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு, அது வந்து இப்போ சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு பெருசா சொல்லுவது திறமையா, இல்ல பெரிய பகுதியை சுருக்கி ஒரு பாட்டு 2 பாட்டு சொல்லுவது திறமையா? பொதுவா தெரிஞ்சு ரெண்டுமே திறமை தான். ரெண்டுமே வளர்த்துருக்க வேண்டிய திறமை தான். சுருக்கிறதுல ஒரு பெரிய பாட்டை சுருக்கிறதுல என்ன திறமைகள் உள்ளனவோ அது வேற ஒரு துறை, தனியா ஒரு துறை. அது விரிச்சு பாடுறது தனியா வேற ஒரு துறை. சுருக்கி பாடுறதுல அந்த கதையில இருக்கிற நுட்பங்களை விடாம சொல்ல வேண்டிய பகுதிகளை சொல்லியே தீர வேண்டிய பகுதியை எவ்வளவு சுருக்கமா சொல்றான், எவ்வளவுத்த வந்து எச்சமா வச்சு சொல்றான், எவ்வளவு எச்சங்களை பயன்படுத்துறான் அப்படின்றது அங்க வந்து அங்க அந்த திறமைகள் காணப்படும். விரிச்சு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சிறு பகுதியையும் எவ்வளவு மனதில் பதியும்படி அந்த அந்த அழகோ அந்த நிலையோ மொற்றமா வெளிப்படும்படி எப்படி விரிச்சு சொல்றான்றது தெரிய வரும். ஆக இது வேற திறமை, அது வேற திறமை. ரெண்டுமே வெவ்வேறு திறமை. ஆமா. ஒண்ணு கடல்ல மீன் பிடிக்கிற மாதிரி, இன்னொன்னு கையால மீன் பிடிக்கிற மாதிரி. அதனால ஒவ்வொன்று ரெண்டும் வெவ்வேறு. அது எப்படின்றது எழுதி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம் மொத்தத்தையும் ஒரு வெண்பால அடக்க சொன்னா அது வேற திறமை. அது ஒரு காட்சியை, ஒரே ஒரு காட்சியை, அதாவது கண்ணகி கையில சிலம்பு ஏந்தி நிக்கிற அந்த ஒரு காட்சியை மட்டும் 10 வெண்பாவா பாட சொன்னா அது வேற திறமை. அவ்வளவுதான். ஐயா அந்த சுருக்கி சொல்றதுக்கு இப்போ ஆனா விரிச்ச பாடலுக்கு உரை தேவை இல்லாமலே பாடல் விளங்கும். இப்போ நான் எதனால கேக்குறேன்னா, இந்த ராமாயணம் பாத்தீங்கன்னா அது பிரித்து சொல்லியிருக்காரு. மகாபாரத வெள்ளி பாரதத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய காட்சியை, ஒரு கதையை ஒரு பாட்டிலே வச்சிருக்காரு. ஏகலைவன் கதை முழுவதையுமே ஒரே ஒரு பாடல்ல கொடுத்துடுறாரு. ரெண்டு பயிற்சியுமே இருக்கு உங்களுக்கு. கம்பராமாயணத்துல கூட தொகுத்து சொல்றது உண்டு, தொகுத்து சொல்ற இடங்கள் உண்டு, பெரிய கதையை சுருக்கி சொல்ற இடங்கள் உண்டு, சிறிய கதையை பெருக்கி சொல்ற இடங்கள் உண்டு. ரெண்டு திறமையும் வேணும். இந்த பயிற்சி, குறிப்பா நான் கொடுத்த இந்த பயிற்சி வந்து விரிச்சு சொல்ற பயிற்சிக்கான ஒரு இது. தனித்தனி பாடல்கள்ல நீங்க கேட்கும் பொழுது, பாடும்பொழுது அது தொகுத்து சொல்லும் பயிற்சியை காட்டும். இந்த மாதிரி பல பாடல்களை ஒரு சின்ன கதையை படிக்கும்போது விரிச்சு சொல்லும் பயிற்சியை காட்டும். அதுல என்னன்னா, நீங்க இந்த மாதிரி அம்மா பண்ண மாதிரி குழந்தைக்கு சோறு ஊட்டுறதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து சிலதெல்லாம் விரிக்க வேண்டி வரும். அந்த அப்போம்பொழுது நம்ம கற்பனை வளம் வந்து நல்லா விரிவடையும். எவ்வளவு விரிச்சு சொல்றோம், ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கத்தையும் எவ்வளவு விரிச்சு சொல்றோன்றது தெரிய வரும். அவ்வளவுதான். நல்லது நண்பர்களே, நல்லது. அடுத்த வகுப்பு இன்று மாலை 7:30க்கு தமிழகனார் தனது நகைச்சுவை
கதையை பாட வருகின்றார். வாய்ப்பு இருந்தால் அடியேனும், இல்லை வேற யாராவது முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பண்ணிட்டு நான் கடைசியில் பண்ணுறேன். மாலை 7:30க்கு அன்புடன் இணைக. அரங்கேற்றிய இருவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். அனைவரும் அவர்களுக்கு அன்பு கூர்ந்து வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் எழுத்தில் எழுதி குழுவில் போடுங்கள் என்று பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.